राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। உத்தமமான யதிராஜர் ஒவ்வொரு விதத்துல ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்றார். குரு அப்படின்னா வெறுமே ஏதோ தெய்வ விஷயங்கள் மட்டும் சொல்றது அப்படின்னு இன்னைக்கு பல பேர் முடிவு பண்ணிட்டா. நிச்சயமா அப்படி இல்லை. குரு நம்முடைய ஆரோக்கியத்தை பத்தி அழகா நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய நடவடிக்கைகளை எப்படி வச்சுக்கணும் அதை சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய மனசை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அதை சொல்லிக் கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில சேமிக்க வேண்டிய முறையை சொல்லிக் கொடுப்பார். நாம உலகத்துல யார் யாரிடத்துல எப்படி பழகணும் சொல்லிக் கொடுப்பார். நாம எப்படி பாவங்கள்ல மாட்டிக்காம இருக்கிறது சொல்லிக் கொடுப்பார். நாம எப்படி புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுறது சொல்லிக் கொடுப்பார். நஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாமல் இருக்கிற தைரியம் கொடுப்பார். லாபம் வந்தாலும் புகழ் வந்தாலும் அகம்பாவத்துல ஆடாம இருக்க தடுத்து நிறுத்துவார். இப்படி எல்லா விதத்திலேயும் குரு நமக்கு வழிகாட்டுவார். அதுதான் ஆச்சாரியனுடைய விஷயம். இன்னைக்கு பல பேர் குரு ஆச்சாரியன் அப்படின்னா வெறும் தெய்வ விஷயம் இதுதான் முக்கியமா சொல்லுவா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. மைண்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல திருப்புறது, நெகட்டிவ் விஷயங்களை குறைக்கிறது. இப்படி ஒரு கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ரேமான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும் த கம்ப்ளீட் மேன். எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் ஒன்னே வரும். கம்ப்ளீட் மேன் இட்ஸ் நாட் அபவுட் த ட்ரெஸ், இட்ஸ் ஆல் அபவுட் த ஆட்டிடியூட். ஆட்டிடியூட வச்சுட்டு தான் ஒருத்தன் கம்ப்ளீட் முழு மனிதனா. சரியா, மனிதன்ற வார்த்தையே கம்ப்ளீட் தானே. மனிதன்றது சரீரத்தை கொண்டோ அவனுடைய ட்ரெஸ்ஸை கொண்டோ நிச்சயமா இல்லை. மனிதன் அப்படின்னா அவன் இப்படி நடந்துக்க வேண்டிய முறைகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சோ நம்மள ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக மாத்துறதுதான் குரு. அப்ப நம்ம எல்லாம் மனுஷனா இல்லையா? நிச்சயமா இல்ல. நம்ம எல்லாருமே பார்த்தா சில சந்தர்ப்பங்கள்ல நரித்தனம் நம்மகிட்ட இருக்கு. சில சமயத்துல பாம்பு மாதிரி வார்த்தைகள்லயே நஞ்சு கலந்துடுறது. சில சந்தர்ப்பங்கள்ல சிங்கம் மாதிரி அடுத்தவாளை இம்சப்படுத்தி நாம சுகம் அனுபவிக்கிறோம். சிங்கம், புலி இதெல்லாம் கொடூரமான மிருகங்கள்னு சொல்றோம் இல்லையா? சில சமயங்கள் பசுவா இருக்கும், சில சமயங்கள்ல மானா இருக்கும், சில சமயங்கள்ல நாய் போல நன்றியோட இருக்கும். இப்படி பல விஷயங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு மனுஷத்துவம் அப்படின்றதே இல்லை. சரீரம் மனுஷனா இருக்கே ஒழிய நிச்சயமா மனுஷனா நடந்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. நீங்க என்ன கவனிச்சு பார்க்கலாம். நீங்க மனுஷனா நடக்கும் பொழுதெல்லாம் மனசுல சமாதானம் இருக்கும். நீங்க மனுஷனா நடக்காத பட்சத்தெல்லாம் மனசுல எல்லாமே ஏதோ ஒரு கலவரம் இருக்கும். சோ ஒரு குருவுடைய தர்மம், அவ பண்ற ஒரே தர்மம் ஒவ்வொருத்தரையும் மனிதனாக மாற்றா. அந்த மனுஷத்துவம் அப்படின்னு மனுஷத்துவம் இல்லையா, அந்த ஒரு ஸ்திதி. இது ரொம்ப அழகா பண்ணவர் ராமானுஜர். ஒவ்வொரு ஆச்சாரியனும் எத்தான் பண்ணிட்டு இருக்கார். அதுல ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணது அப்படின்னா சுவாமி ராமானுஜர். எப்படி அப்படின்னா சாதாரண ஒரு பாமர ஜனங்கள்ல இருந்து பெரிய வேதாந்தம் படிச்சவா வரைக்கும் ராமானுஜருடைய சீடர்கள். கோவில்ல வேலை பண்றவா, கோவிலுக்கு போறவா, கோவிலுக்கு கைங்கரியம் பண்றவா, கோவிலுக்கு தானம் கொடுக்கிறவா, இப்படி எல்லா வித ஜனங்களையும் பக்குவப்படுத்தினவர் சுவாமி ராமானுஜர். அதனாலதான் காரே கருணை ராமானுசா அப்படின்னு சொல்றோம். அதனாலதானே இப்ப 1000 திருநட்சத்திரத்துக்கு எல்லாரும் போட்டி போடுறா. நான் இதை பண்ண போறேன், நான் அதை பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப 1000 திருநட்சத்திரத்துக்கு நாம என்ன பண்ணணும்? நாம மனுஷனா மாறணும், மனுஷியா மாறணும். நம்முடைய சங்கல்பம் இதுதான். ராமானுஜருடைய 1000 திருநட்சத்திரத்துக்கு அதுக்குள்ள அவர் ஆசைப்பட்ட உத்தமமான ஒரு மனிதராக நாம மாறணும். அதுக்காகத்தான்
இந்த சுவாமி ராமானுஜ வைபவத்தையே நாம சொல்லிட்டு இருக்கோம். அழகா ராமானுஜர் திருநாங்கூர் திவ்ய தேசத்துல இருக்கார். நாமும் அவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திவ்ய தேசத்துல நாம தங்கறோம். அப்ப என்ன ஆகுறதுன்னா, ராமானுஜரோட தங்கும் பொழுது யத்பாவம் தத் பவதி. முதல்ல அது அப்படி ஒரு கற்பனையா இருக்கும், அப்புறம் அது கனவா மாறும், அப்புறம் அது லட்சியமா மாறும், அப்புறம் அது தவிப்பா மாறும், அதுக்கப்புறம் அது அடைஞ்சே ஆகணும்னு ஒரு தீவிரம் வரும். அப்ப தானாகவே அது பவிக்கும். யத்பாவம் தத் பவதி. அப்ப படிப்படியா நம்முடைய மனசானது மாறிண்டு வரது. சுவாமி ராமானுஜர் திருநாங்கூர் திவ்ய தேசத்துல முதல்ல திருமணிமாட கோவில் அழகா பார்த்தோம். பத்ரி நாராயணன் வந்தான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வைகுந்த விண்ணகரம். நேத்தி நம்ம என்ன பண்ணோம், வைகுந்தத்துல இருந்தோம், இப்பதான் இருக்கோம், இப்பதான் வேற திவ்ய தேசம் போக போறோம். வைகுந்தநாதன் வைகுந்தவல்லி அழகா தாயாரையும் பெருமாளை அனுபவிச்சோம். ராமானுஜர் அங்கிருந்து அடுத்த திவ்ய தேசம் போறார், அரிமேய விண்ணகரம். அழகான இன்னொரு விண்ணகரம், வைகுந்த விண்ணகரம், அரிமேய விண்ணகரம். திருபாரமேஸ்வர விண்ணகரம் நம்ம காஞ்சிபுரத்துல அனுபவிச்சோம். பாரமேஸ்வர விண்ணகரம், வைகுந்த விண்ணகரம், அரிமேய விண்ணகரம். திருவிண்ணகரம்ன்றது உப்பிலியப்பன் திருக்கோவில். அந்த அரிமேய விண்ணகரம் ரொம்ப அழகான திவ்ய தேசம். ராமானுஜர் அந்த திவ்ய தேசத்துக்கு ஜம்முன்னு வந்துட்டார். ஆச்சரியமா பக்த ஜனங்கள் எல்லாம் கூட்டுண்டு வந்திருக்கார். நம்மளையும் தானே கூட்டிட்டு போறார். கோவில் வாசல்ல நிற்கிறார். அழகா திருமங்கை மன்னனுடைய பாசுரங்களை சொல்றார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போயகல அடியவர்கட்கு என்றும் அருள் நடந்து இவ்வேழுலகத் தவற்பணிய வானோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம் பெரும்புகழ் வேதியர் வாழ் தரும் இடங்கள் மலர்கள் மிகு கைகதைகள் செங்கழுநீர் தாமரைகள் தடங்கள் தொறும் இடங்கள் தொறும் திகழ அருவிடங்கள் பொழில் தழுவி எழில் திகழும் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே. ஏ நெஞ்சே, அழகான அரிமேய விண்ணகரத்தை நீ வணங்கு. பேர்பட்ட இடம்னா திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ. ஸ்ரீதேவியும் பூதேவியும் ஆனந்தமா இருபக்கமும் இருக்க, தீவினைகள் போய் அகல, தீவினைகள்லாம் நம்மளை விட்டு அகல, அடியவர்கட்கு என்றும் அருள் நடந்து, அழகாக அடியவர்கள் என்னைக்கும் அருள் கொடுத்துண்டு நடந்து இவ்வேழுலகத்தவர் பணிய வானோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம். வானுலகத்திற்கெல்லாம் வந்து ஜோரா வந்து பெருமாளை கொண்டாடும்படியான ஒரு இடம் இந்த அரிமேய விண்ணகரம். பெரும்புகழ் வேதியர் வாழ் தரும் இடங்கள் மலர்கள் மிகு கைதைகள் செங்கல் நீர் தாமரைகள் தடங்கள் தோறும் இடங்கள் தோறும் திகழ. அழகான பிராமணர்கள்லாம் வேதமெல்லாம் சொல்லி நித்தியம் யஜ்யம் எல்லாம் பண்றா, நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கா. அப்பேற்பட்ட அரிமேய விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே. இந்த அரிமேய விண்ணகரம் போ, அரிமேய விண்ணகர பெருமாளை தியானம் பண்ணு அப்படின்னு ரொம்ப அழகா திருமங்கை மன்னன் சொல்றது ராமானுஜர் சொன்னார். அது வைகுந்த விண்ணகரம். இது அரிமேயன் ஹரியே வந்து மேவி இருக்கும்படியான ஒரு விண்ணகரம். எதுன்னா அரிமேய விண்ணகரம். ஹரி காலங்காத்தால எழுந்தவுடனேயே 7 தடவை ஹரி 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 அப்படி சொல்லணுமா. நீங்க கத்தல எழுந்த உடனே 7 தடவை ஹரி சொல்லி பாருங்க, தூக்கம் கலைஞ்சு போயிடும். திரும்பி படுத்துக்கலான்னு தோணவே தோணாது, உங்களுக்கும் தோணாது, பக்கத்துல இருக்கவாளுக்கும் தூக்கம் விட்டு போயிடும். இந்த ஹரி சப்தம் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். காத்தால இப்படி ஹரி சொன்னா பயப்பட மாட்டாளான்னா பயப்படட்டமே தப்பு இல்லை. ஆனா இந்த ஹரின்ற நாமத்துல பயந்தார்கள் அப்படின்னா வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த சப்தத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. இது நரம்பெல்லாம் அப்படி தூண்டி விடும். அதனால அந்த ஹரி சப்தம் ராமானுஜர் சொன்னார். அந்த ஹரி வந்து மேல் இருக்கும்படியான ஒரு இடம் இந்த அரிமேய விண்ணகரம். ஹரியே ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்கு வரான்னா எவ்வளவு பெரிய இடமா இருக்கணும் இல்லையா?
சரி, எந்த ஹரி இங்க வந்தான் அப்படின்னா கோவர்தன கிரிதாரின்ற ஹரி வந்து மேவிய இடம். ரகா பகவான் ஏகாதச ருத்ரர்களுக்கு காட்சி தரத்துக்காக வந்தான் இல்லையா? அப்ப ஏகாதச ருத்ரர்கள் பிரார்த்திச்சுட்டவொன்னு பகவானும் ஏகாதசன்னா 11 ரூபங்கள் எடுத்தான் இல்லையா? அதுல மணிமாட கோவில் வந்து நம்ம பத்ரி நாராயண பெருமாள், வைகுந்த விண்ணகரம் ஸ்வயம் பரமபதநாதன் வைகுந்தநாதன். இந்த அரிமேய விண்ணகரம் அப்படின்னா யாரா அப்படின்னா கோவர்தனேசன், கிரிதாரி, கோவர்தன மலைய தூக்கின கிருபா சாகரன். இந்த கோவர்தன கிரிதாரி 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 அப்படின்னு ஆச்சரியமா மீரால்லாம் கொண்டாடினா இல்லையா? அந்த கிரிதாரி கோவர்தனம் என்னும் வெண்கொற்ற குடையே. அந்த கோவர்தனத்தை தன் கைகள்ல தரிச்ச கிரிதாரி கோவர்தனேசன், கோவர்தனத்தினுடைய ஈசன் கோவர்தனேசன். கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலை கோவர்தனகிரி. நிஜமாவே ஆயுசுல இந்த கோவர்தனகிரியை பார்க்கணும், கோவர்தனகிரி பிரதட்சணம் பண்ணணும். அதுதானே அற்புதம், அதுதானே விசேஷம். அவ்வளவு அழகு அந்த கோவர்தன கிரிதாரி பிரபு. அத்தனை அழகா அந்த கோவர்தனேசன், ராமானுஜர் சொன்னார் கோவர்தனேசன் வந்திருக்கான், குடமாடும் கூத்தன் வந்த இடம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழிச்சுட்டு போறார். சொல்றார் ராமானுஜர், கோவர்தன மலையை தூக்கின பசுக்களை மேய்ச்ச கோ மாதா சம்ரக்ஷகனான கோவிந்தன் வந்து மேவிய விண்ணகரம் இதுவே. அப்ப இந்த திவ்ய தேசம் வந்தா என்னடா பிரயோஜனம்னா பிருந்தாவனம் போன பிரயோஜனம் உண்டு. இந்த கோவில்ல இருக்கிற இந்த கோவில்ல பிரதட்சணம் பண்ணோம் அப்படின்னா கோவர்தனகிரி பிரதட்சணம் பண்ண புண்ணியம் உண்டு. ஏன்னா கோவர்தனகிரியை தூக்கினவனே இங்க நிக்கிறான், அவனை பிரதட்சணம் பண்ணா கோவர்தனகிரியை பிரதட்சணம் பண்ணா போலேதானே. அவ்வளவு அழகா குன்றமேந்து குளிர்மழை காத்தவன் அவன் தான் இங்க இருக்கானா ஜம்மன் கோவர்தனேசன். அழகா ராமானுஜர் உள்ள நுழைஞ்சார், துவஜஸ்தம்பத்துக்கிட்ட சேவிச்சார், ஆனந்தமா எல்லாரையும் ஜம்முன்னு பார்த்தார். அழகா அந்த கோவர்தன கிரிதாரி பகவானுடைய லீலைகளை அப்படி தியானம் பண்ண ஆரம்பிச்சார். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். வஞ்சனையால் வந்தவள் தன் உயிர் உண்டு, வாய்த்த தயிர் உண்டு, வெண்ணெய் அமுது உண்டு, வலிமிக்க கஞ்சன் உயிர் அது உண்டு, இவ்வுலகு உண்ட காளை கருதுமிடம், காவிரி சந்து அகில் கனகம் உந்தி, மஞ்சுளவு பொழிலூடும் வயலூடும் வந்து, வளம் கொடுப்ப மாமறையோர் மாமலர்கள் தூவி, அஞ்சலித்து அங்கு அரி சரணென்று இறைஞ்சு மணி நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், வஞ்சனையால் வந்தவள் தன் உயிருண்டு. வஞ்சனையா வந்தவ யாரு? பேச்சு பூதனா. அவ வந்துட்டாளாம் ஜோரா. வஞ்சனையால் வந்தவள் தன் உயிர் உண்டு. அவ கண்ணன உயிரை குடிக்கணும்னு வந்தா கண்ணன் அவள் உயிரை குடிச்சுட்டான். உயிரை குடிச்சுட்டான், ஆனா அவளுக்கு அது நல்லதா எடுத்தான். கண்ணன் பக்கத்துல நாம வஞ்சக புத்தியோட நெருங்கினா கூட அந்த வஞ்சகத்தை அவன் திருடின்றுவான். அதனால்தான் பெரிய திருடன் அப்படின்னு எல்லா பெரியவாளும் சொல்றான். அவனுடைய திருடுத்தனத்துக்கு எல்லையே கிடையாது. நாம எதை அவன் வச்சுட்டு அவன் பக்கத்துல நெருங்குறோமோ அதையே திருடிடுறான். மனசை வச்சுட்டு அவன் பக்கத்துல போனா மனசை திருடுறான், திருடுத்தனத்தை வச்சுட்டு அவன் பக்கத்துல போனா திருடுறான், இளமைய வச்சுட்டு திருட போனோம்னா இளமைய திருடுறான். இததான் இல்ல, எல்லாத்தையும் திருடக்கூடிய ஒரு திருடன் இந்த கண்ணன். வஞ்சனையால் வந்தவள் தன் உயிர் உண்டு, வாய்த்த தயிர் உண்டு. கோபிகைகள்லாம் அழகா தயிர் உரகுத்தி வச்சிருக்காளாம், அந்த தயிரை ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு. வெண்ணெய் அமுது உண்டு, அவ தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து வச்சா அந்த வெண்ணெய் அமுதியும் உண்டு.
இவ்வளவு சாப்பிட்டான், அப்பயும் பசி அடங்கலையா. கிருஷ்ணாவதாரத்தை மட்டும் பசியே அடங்குறது இல்லை. வஞ்சனையால் வந்தவள் தன் உயிருண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ணெய் அமுது உண்டு. அப்படியும் பத்தலையா, பிருந்தாவனத்தை எல்லாம் சாப்பிட்டாச்சா, அடுத்து எங்கடா சாப்பிடல. இத்தனை நிறைய பேர் உயிர் சாப்பிட்டுருக்காங்க. சகடாசுரன், திருணாவர்தன், இத்தனையும் சாப்பிட்டவன் பார்த்தானா சரி இந்த ஊர்ல போதலன்னு சொல்லி நேரம் மதுராவுக்கு போனானா. போய் என்னடா பண்ணா, கஞ்சன் உயிர் அது உண்டு. அழகா கஞ்சனுடைய உயிரையும் சாப்பிட்டுட்டானா. அப்படியும் பசி அடங்கிட்டானா இல்லையா. என்னடா பண்ணானா, இவ்வுலகு உண்ட காளை. அதனாலதான் யசோத மண்ண தின்னியாடா பயல அப்படின்னா, பசிச்சுதுமா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து எல்லா லோகத்தையும் காட்டினான். இத்தனையும் சாப்பிடுற ஒருத்தன் தான் இந்த அரிமேய விண்ணகரத்தினுடைய குடமாடு கூத்தன். அப்ப நம்முடைய பாவத்தையும் உண்டுடுமா இல்லையா, நம்முடைய பிராரப்த கர்மவினையை உண்டுடுமா இல்லையா. ராமானுஜர் சொல்ற, வஞ்சனையால் வந்தவள் தன் உயிருண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ணெய் அமுது உண்டு வலிமிக்க கஞ்சன் உயிரது உண்டு இவ்வளகு உண்ட காளை கருதுமிடம். இவ்வளவு சாப்பிட்டவன் எங்கடா ஜம்முன்னு இருக்கான்னா, காவிரி சந்து அகில் கனகம் உந்தி மஞ்சுளவு பொழில் ஊடும் வயல் ஊடும் வந்து ஆச்சரியமா வளம் கொடுப்ப. காவிரி வந்து சந்தனம் அகில் இதெல்லாம் கொண்டு வந்து தள்ளும்படியான அழகான மேகங்கள்லாம் வந்து விளையாடும்படியாக, சோலைகளுக்கு நடுவிலையும் வயலுக்கு மேகங்கள்லாம் வந்து விளையாட வளம் கொடுப்ப. மாமரையோர் மாமலர்கள் தூவி, நல்ல வேதம் தெரிஞ்சவாள்லாம் புஷ்பங்களை தூவி அஞ்சலித்து அங்கு கைகூப்பி அங்கு ஹரி சரணென்று ஹரியே சரணம் ஹரியோம் அப்படின்னு ஜபிக்கிறாள். ஹரி சரணென்று இறைஞ்சு மணி நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே. ஹரிசரணம் 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 அப்படின்றதான். ஆச்சரியமா பாட்டு பாடுவா இல்லையா, ஹரிசரணம் ஹரிசரணம் அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி இந்த திருநாங்கூர் திவ்ய தேசம் அரிமேய விண்ணகர ஹரிசரணம் ஹரிசரணம் ஹரிசரணம்னு பிராமணர்கள்லாம் ஹரிய சரணம் சரணம் சரணம்னு அவன் காலில் வந்து விளராளாம். அப்பேற்பட்டவன் எல்லாத்தையும் சாப்பிடுற ஒருத்தன் இங்க இருக்கானா. வஞ்சனையால் வந்தவள் தன் உயிருண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ணெய் அது உண்டு ஜோரா வலிமிக்க கஞ்சன் உயிர் அது உண்டு இவ்வளகு உண்ட காளை. அப்ப அரிமேய விண்ணகரம் போனா நம்மளையே சாப்பிடுவான். சரியா, அதனால ஜாக்கிரதையா போகணும் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல அழகா சிரிச்சுண்டே எல்லாரும் உள்ள போனார்கள். குடமாடு கூத்தன் ஜம்முன்னு உக்காந்துட்டு இருக்கானா. எதுக்கடா உட்காந்துருக்கான், என்ன சாப்பிடலாம், யாரை சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எத்தனை மணிக்கு சாப்பிடலாம், இப்படியே நம்மளாம் அந்த பசி நேரம் வந்தா அதனை எப்ப சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன சாப்பாடுலாம் கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி பக்தர்கள் வந்தா அவர்களிடத்துல என்னெல்லாம் சாப்பிடலாம்னு பாக்கலாம். என்னெல்லாம் இருக்கோ சாப்பிடுவான்னா, நம்ம இடத்துல எதெல்லாம் நமக்கு தேவையில்லாம இருக்கோ அத்தனையும் சாப்பிடக்கூடிய குடமாடு கூத்தன். அழகான தாயார் அமிர்த கடவல்லி அப்படின்னு பெயர். ஜோரா பெருமாளை சேவிச்சார். குடமாடு கூத்தன்னு ஒரு திருநாமம். இந்த கோபிகைகள்லாம் வெண்ண தரா அப்படின்னா உடனே அவ வச்சிருக்க குடங்கள்லாம் வச்சு டான்ஸ் ஆட சொல்லுவாளா. உடனே தலையில 2 குடம், 2 கையில 2 குடம், இடுப்புல 2 குடம், காலில் சமயத்துல 2 குட்டி குட்டி குடம் வச்சிருவாளாம். இத்தனைய வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆட்டம் ஆடுவான். அதுக்கடான்னா கோபிகைகள் தர வெண்ணெய் அது உண்ண. அவ்வளவு அழகான குடமாடு கூத்தன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றான். குட மாடு கூத்தன். சில இடங்கள்ல இந்த குடம்ன்றதுக்கு குடை அப்படின்னு பெரிய வியாக்கியானம் பண்றார். குடை அப்படின்னா கோவர்தனம் என்னும் வெண்கொற்ற குடையே. அந்த கொடையை ஒத்த கையில தூக்கிண்டு ஒத்த கையில புல்லாங்களை வச்சுட்டு வாசிச்சுட்டு ஒரு காலை வேற அப்படி மடக்கி வச்சுட்டு இப்படி வளைச்சு நின்று இருக்கான் டான்ஸ் ஆடுற மாதிரியே. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்ற ஆண்டாள். இந்த குன்றை எடுத்து குணம் அல்லவா, அப்பேற்பட்ட குணசாகரன் தான் இந்த அரிமேய விண்ணகரத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஜோரா அந்த குடமாடு கூத்தனை காட்டி கொடுத்தார். அழகான திருக்கண்கள், அழகான திருமுக மண்டலம், ஆச்சரியமான கண்ண பிரதேசம், அத்தியாச்சரியமான திருக்காதுகள், உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல். ராமானுஜர் சொன்ன பாருங்க என்ன சாப்பிடலான்னு உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, நம்மையே சாப்பிடக்கூடியவன் இவன்தான் அப்படின்னு காட்டி கொடுத்தார். ராமானுஜர் கையை கூப்பிண்டு பெருமாள் முன்னாடி நிற்க பெருமாளுக்கு மங்கள ஆரத்தி எல்லாம் காட்டினார்கள். அழகா எல்லாரும் கை கூப்பிண்டு நன்னா கண்ணை திறந்து அப்படி பாக்குறாளாம் ஹரிமேய விண்ணகர குடமாடு கூத்தன. ராமானுஜர் அழகா சேவிக்கிறா, எல்லாரையும் பாக்குறா. யாரா கண்ணை மூடி சேவிக்கிறாளா, கண்ணை திறந்து சேவிக்கிறாளா எல்லாம் பார்த்துட்டு
பெருமாளோட மாலை அப்படி இருக்க பாருங்கோ, ஒரு பஞ்சகட்சம் முடிச்சுட்டு அழக பாருங்கோ, திருத்தோள்களை பாருங்கோ, திருக்கைகள்ல சங்குச்சக்கரம் வச்சுட்டு அழக பாருங்கோ, அந்த வில் போன்ற வளைஞ்ச புருவத்தை பாருங்கோ. இத்தனையும் சொல்லி கொடுக்கிறாராம் ராமானுஜர். அதாவது கோவில்ல போனா ஏதோ பெருமாளை பார்த்தோன்னு வரப்படாது, அங்குலம் அங்குலமா ரசிக்கணும். எப்படி நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா அந்த மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன், அது வச்சிருக்கிற விதம், அது அழகா தொட்டு தொட்டு சாப்பிடுறது, இப்படி ரசிக்கிறோம் இல்லையா, அது போல ரசிக்கணும். அழகா ரசிக்க வச்சு அமிர்த கடவள்ளி தாயாரை எல்லாம் அனுபவிக்க வச்சு ராமானுஜர் ஜோரா பிரதட்சணம் பண்றார். இந்த கோவர்தனேசன் குடமாடு கூத்துற பிரதட்சணம் பண்ணா கோவர்தனகிரி பிரதட்சணத்துக்கு சமானம் அப்படின்னு விட்டார். எல்லாரும் கடகடன் அழகா பிரதட்சணம் பண்றாங்கன்னா கோவர்தனகிரி பிரதட்சணம் 21 கிலோமீட்டர், எல்லாராலையும் நடக்க முடியாது. ஆனா கோவில் சின்ன கோவில் தானே, குடமாடு கூத்தனுடைய கோவில். ஆனந்தமா பிரதட்சணம் பண்ணார் ராமானுஜர். கொஞ்சம் விஸ்ராந்தி அப்படி உட்கார்ந்தார். ஜோரா திருமங்கை ஆழ்வார் 10 பாசனங்கள் எல்லாம் பாடியிருக்காரு இல்லையா, அந்த பாசனங்கள் எல்லாம் சேவிக்க சொன்னார். எல்லாரும் ஜோரா சேவிச்சா. அப்ப இப்படி ரசிக்கணும். கோவிலுக்கு போனோமா ஓடி வந்தோமான்னு இருக்கப்படாது. அதான் திவ்யதேசம் போற எல்லாம் தெரிஞ்சதாயிட்ட கேளுங்கோ. திவ்யதேச பாசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு பேப்பர் எடுத்துமே அங்க உட்காந்துண்டு எல்லாரும் முன்னாடி உட்காந்து சொல்றேன், லஜ்ஜையா இருக்கா, தனியா உட்காந்துட்டு சொல்லுங்க. ஓரமா உட்காந்து கோவில் ஒரு மூலையில உட்காந்துட்டு சொல்லுங்க. ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரங்கள் தான் பெருமாளுக்கு ரொம்ப உகப்பு. அப்ப அதை சொல்லும் பொழுது தானாகவே பகவானுடைய அனுகிரகம் நல்லா விசேஷமா கிடைக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் போறோமா ஆனந்தமா திருப்பாவை சொன்னா போதுமே, வடபத்திர சாய் உகந்துருவாரு, ரங்கமன்னார் உகந்து போயிடுவார் இல்லையா. அத்தனை ஆச்சரியம். ஜோரா எல்லாரும் சேவிச்சா. அதனால நம்ம எங்கேயாவது ஏதாவது பெருமாள் கோவில்லாம் போனா நீங்க எங்கேயாவது ஓரத்துல உட்காந்துட்டு ஒரு 108 தடவை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சொல்லுங்க. 108 தடவை சொல்ல முடியலையே, ஒரு 21 தடவை, இல்லாட்டி ஒரு 11 தடவை உறக்க சொல்லுங்க. சத்தம் போட்டு சொல்ல வெக்கமா இருக்க, மனசுக்குள்ளேயா சொல்லுங்க. இப்ப நம்ம உறக்க சொல்லலாம் இல்லையா. இப்ப நம்ம எங்க இருக்கோம், அரிமேய விண்ணகரத்துல இருக்கோம். குடமாடு கூத்தன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம். ராமானுஜர் உட்கார்ந்து இருக்கார். ராமானுஜர் முன்னாடி உட்கார்ந்து நம்ம ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சொல்ல போறோம். சரியா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 11 தடவை நம்ம இப்ப சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்ப ராமானுஜரோட உட்காந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சொல்லிட்டோம். இது வரைக்கும் இந்த திவ்ய தேசம் சேவிக்கலன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உட்காந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுக்காகவே அரிமேய விண்ணகர குடமாடு கூத்தன் நம்மள ஆனந்தமா கூட்டிட்டு போவான். இனிமேல் தண்ணி குடத்தை பார்த்தாலோ பால் குடத்தை பார்த்தாலோ குடம்ன்ற வஸ்து எப்படி பார்த்தாலும் குடமாடும் கூத்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா ஏதாவது மலைய பார்த்தா கோவர்தனேசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் குடமாடு கூத்தன் யாராவது ஆடுறா, தலையில கரகம் எல்லாம் வச்சு ஆடுறான்னா குடமாடு கூத்தன் அவட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குடமாடு கூத்தன் நம்ம மனசுன்ற குடத்தையும் வச்சுண்டு ஆடும் கூத்தன், நம்மளை எல்லாம் ஆட்டி வைக்கும்படியான ஒரு கூத்தன் இந்த குடமாடு கூத்தன். இன்னைக்கு இந்த குடமாடு கூத்தனோட அரிமேய விண்ணகரத்துல திருமங்கை ஆழ்வாரோட குமுதவள்ளி நாச்சியாரோட நம் ராமானுஜரோட ஜம்முன்னு தங்க போறோம். சரியா? ராத்திரி யாரோ உங்களை சாப்பிடுற மாதிரி வந்துருச்சுன்னா பயந்துராதீங்கோ. குடமாடு கூத்தன் தான் உங்களை சாப்பிட போறோம். சரியா? சாப்பிட்டுட்டா நேரம் வயிற்றுக்குள்ள போயிடலாம் இல்லையா. எப்படியும் பழையலாம் வயிற்றுக்குள்ள தானே இருக்கும். இன்னைக்கு பேசாம குடமாடும் கூத்தா என்ன சாப்பிட்டுடுன்னு சொல்லிடுங்க. அவன் வயிற்றுக்குள்ள போய் அப்பாடான்னு படுத்துப்போம். எந்த பாதிப்பும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஏமாற்றமும் இல்லாமல், எந்த இன்செக்யூர்டு ட்ரை ஃபீலிங்கும் இல்லாமல் நாம் அவன் வைத்துக்கொள்ள நிம்மதியா
ராமானுஜரோட தாச்சிப்போம். சரியா? நாளைக்கு திருநாங்கூர் திவ்ய தேசத்தை 4வது திவ்ய தேசம் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது திருமணிமாட கோவில், அழகான திரு வைகுந்த விண்ணகரம். இன்னைக்கு திரு அரிமேய விண்ணகரம். ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.